சின்சான்ல இருந்து ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சானோட ஃபேன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்ஸிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹாரி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா ஓடி வராரு. அவர் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல வேகமா போய் அவங்களோட கையை பிடிச்சு மிக்ஸின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் ஹாரிய பார்த்து இது உங்க வைஃப் இல்ல, உங்க வைஃப் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் உடனே பின்னாடி போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஷின்சான் பிறந்துட்டான். ஷின்சான் ரொம்பவே கியூட்டாவும் அழகாவும் இருக்கிறதுனால மிக்ஸியும் ஹாரியும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹாரி ஷின்சானை பார்த்து ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாரு. நான் தான் உன்னோட டேடின்னு சொல்றாரு. அப்புறம் ஹாரி மிக்ஸியை பார்த்து உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்போ மிக்ஸி ஹாரி கிட்ட குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஹாரியும் நான் அவனுக்கு ஒரு நல்ல பேரா செலக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாரு. ஆனா அந்த பேப்பர்ல இருந்த பாதி வார்த்தை மழை பெஞ்சதுனால அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பேப்பர்ல இருக்கிற அழியாத வார்த்தையை மிக்ஸி படிக்கும் போது ஷினோசுகின்னு வருது. அதை கேட்ட உடனே ஷின்சான் சிரிக்கிறான். அதனால மிக்ஸியும் ஹாரியும் குழந்தைக்கு ஷின்சான்னே பேர் வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க பக்கத்து பெட்ல இருந்தவங்க நம்ம ஷின்சான் ஃபேமிலியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 5 வருஷம் கழிச்சு ஒரு நிஞ்சா வில்லேஜ காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்பவே பவர்ஃபுல்லான நிஞ்சா டெக்னிக்க பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க. இவருதான் இந்த நிஞ்சா வில்லேஜோட தலைவர். அவர் அங்க இருந்த நிஞ்சாஸ் கிட்ட இவரோட பையனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, ஏன்னா அவனால மட்டும்தான் இந்த மொனோகோ நிஞ்சா டெக்னிக்க பண்ண முடியும்னு சொல்றாரு. இன்னும்